இது வந்து சென்சிட்டிவா போய்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும் செந்தில் மலரை கைது பண்ணலனா. அதை வந்து நான் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதை மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போனோம். வாய் சொல்ல நாக்கு கூசுது. திராவிட மாடலை தேவடியா மாடல்னு சொல்லி அந்த பொதுக்கூட்டத்தில் அந்த நபர் பேசியிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிற அரசாங்கம் இதுக்கும் மேலே பொறுப்பை காக்குதா? நேதாஜியை தொட்டு எல்லாத்தையும் தொட்டு இப்ப ஆளும் அரசாங்கத்து வரைக்கும் ரொம்ப சீப்பா பிசி எம்பிசி எஃப்சி எங்களுக்கு வந்து அரசியலே பேச முடியல. பேசினா உடனே கைது. இன்னைக்கு தேவர், வன்னியர், கவுண்டர், நாய்க்கர் இந்த மாதிரி மக்கள் அரசியல் பேசணும்னா உடனே கைது செய்யப்படுறோம். ஆனா தலித்தியம்ன்ற போர்வையில் அரசியல் பண்றவங்கள சட்டம் நெருங்கவே இல்லை. இப்ப சமீபத்தில் இசைவாணியை பார்த்திருப்பீங்க. எத்தனை இடத்துல ஐயப்பனை பேசின கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? பண்ணல. ஏன் தலித்தியத்துக்கு ஆதரவாக சட்டம், அது தவறு செய்வர்களுக்கு ஏன் ஆதரவா சட்டம் இருக்குன்னு புரியல. சட்டம் அவங்களுக்கு மட்டும் தானா, எங்களுக்கு இல்லையா சட்டம்? நான் போச்சு செந்தில் மலர் தெளிவா சொல்றாரு. சீமான் சொல்லிதான் அந்த கூட்டத்துல வந்து பேசினேன்னு. அப்ப முழுக்க சீமான் வந்து இதுக்கு ஒரு காரணம். சீமான் வந்து இப்ப தப்பிக்கிறாரு. ஏன்னா செந்தில் மலரை வளர்த்து விட்டதே சீமான் தான். பசுமன் முத்துராமலிங்க தேவரை பேசியவன் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அப்படி கைது பட்டால்தான் மிகப்பெரிய கலவரம் தவிர்க்கப்படும். இது எச்சரிக்கை பதிவு. கலவரம் தவிர்க்கப்படும் எச்சரிக்கை பதிவாவே நான் சொல்றேன். சமுதாய தலைவர்ன்ற பேர்ல ஒரு சமூக விரோதி மல்லர் பேராயம் நடத்துற செந்தில் மல்லர்ன்ற நபரை கைது செய்ய சொல்லி நாங்கள் புகார் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த சமூக விரோதி இப்போ ஒரு 1ஆம் தேதி இப்போ கடந்த 1ஆம் தேதி டிசம்பர் 1ஆம் தேதி திருநெல்வேலியில் நடந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம்ன்ற பேரில் சம்பந்தமே இல்லாமல் இந்தியாவின் தேசத்தந்தை என்று போற்றப்படுகிற நேதாஜியையும் தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையும் இந்தியாவின் மாபெரும் பேரியக்கமான ஃபார்வர்ட் பிளாக்கையும் அவதூறாக பேசியுள்ளார். அந்த நபருக்கும் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கும் இந்த தகவலுக்கும் சம்பந்தமே இல்லை. வேணுமென்றே திட்டமிட்டு தென் மாவட்டத்தில் மீண்டும் ஒரு முதுகுளத்தூர் கலவரத்தை நடத்தி காட்டுவேன் என்று சொல்லி பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பேசியிருக்காங்க. இது வந்து இப்போ தென் மாவட்டம் ஃபுல்லாக புகார் கொடுத்துட்டாங்க. எல்லா கமிஷனர் ஆஃபீஸ்லையும், ஃபார்வர்ட் பிளாக் சார்பிலையும், அனைத்து தேவர் இயக்கங்கள் சார்பிலையும் புகார் கொடுக்கப்பட்டு இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலை. எந்த கைது நடவடிக்கை எடுக்கப்படாதனால இன்னைக்கு நாங்கள் டைரெக்டாக வந்து டிஜிபியை பார்த்து இந்த புகாரை கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ இது வந்து சென்சிட்டிவாக போய்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும் செந்தில் மலரை கைது பண்ணலைன்னா. அதை வந்து நான் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதை மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போனோம். ஏன்னா மேற்கொண்டு இது வாய் சொல்ல நாக்கு கூசுது. திராவிட மாடலை தேவடியா மாடல்னு சொல்லி அந்த பொதுக்கூட்டத்தில் அந்த நபர் பேசியிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிற அரசாங்கம் இதுக்கும் மேலே பொறுப்பை காக்குதா? நேதாஜியை தொட்டு எல்லாத்தையும் தொட்டு இப்போ ஆளும் அரசாங்கத்து வரைக்கும் ரொம்ப சீப்பா. அதாவது இப்போ ஏன் இதை நான் எடுத்துக்காட்டினா சட்டம் 2 விதமாக இருக்குது தமிழ்நாட்டில். பிசி எம்பிசி எஃப்சி எங்களுக்கு வந்து அரசியலே பேச முடியல. பேசினா உடனே கைது. இன்னைக்கு தேவர், வன்னியர், கவுண்டர், நாய்க்கர் இந்த மாதிரி மக்கள் அரசியல் பேசணும்னா உடனே கைது செய்யப்படுறோம். ஆனால் தலித்தியம்ன்ற போர்வையில் அரசியல் பண்றவங்கள சட்டம் நெருங்கவே இல்லை. இப்போ சமீபத்தில் இசைவாணியை பார்த்திருப்பீங்க. எத்தனை இடத்துல ஐயப்பனை பேசின கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? பண்ணல. ஏன் தலித்தியத்துக்கு ஆதரவாக சட்டம், அது தவறு செய்வர்களுக்கு ஏன் ஆதரவா சட்டம் இருக்குன்னு புரியல. சட்டம் அவங்களுக்கு மட்டும் தானா, எங்களுக்கு இல்லையா சட்டம்? நாங்கள் இத்தனை பேர் கொதிச்செறிந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை மேல தலைவரே கிடையாது. இன்னைக்கு பார்த்துருப்பீங்க தென் மாவட்டங்களில் பத்திரிகையாளருக்கு சொல்ல வேண்டியதில்லை. இன்னைக்கு அக்டோபர் 30 நாட்டின் முதல்வர்ல இருந்து தமிழ்நாட்டோட அனைத்து கட்சி தலைவரும் அங்கதான் வந்து நிற்பாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய தலைவர். இன்னைக்கு எந்த தலைவரும் கண்டனம் கூட கொடுக்கல. ஏன் இப்போ விஜயா இருக்கட்டும், இப்போ சீமான் கூட தான் தப்பிச்சுக்கிறக்காண்டி ஒரு கருத்தை தெரிவி. செந்தில் மலர் நான் போச்சு செந்தில் மலர் தெளிவா சொல்றாரு. சீமான் சொல்லி தான் அந்த கூட்டத்தில் வந்து பேசினேன்னு. அப்ப முழுக்க சீமான் வந்து இதுக்கு ஒரு காரணம். சீமான் வந்து இப்ப தப்பிக்கிறாரு. ஏன்னா செந்தில் மலரை வளர்த்து விட்டதே சீமான் தான். அதை நான் கருத்தை பதிவு பண்றேன். செந்தில் மலரை தமிழ் தேசியம்ன்ற பேர்ல வளர்த்து விட்ட தேவர் இன்னைக்கு எங்க வந்து நிக்குது? தேவரை பேசுற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்கன்னா இவங்க தமிழ் தேசியம் என்ன கலவரத்தை உண்டு பண்றதுதான் இவங்க தமிழ் தேசியம். அரசு இதுல ஏன் பொறுமை காக்குது எனக்கு இன்னும் புரியல. கண்டிப்பான முறையில செந்தில் மலரை கைது பண்ணியே ஆகணும். சட்டத்தில் பிரிவினை கூடாது. சமூக நீதின்னு சொல்றீங்கல்ல, சமூக நீதி அரசுன்னு சொல்றீங்களா? சட்டத்துல பிரிவினை வேண்டாம். தவறு செய்தானா பேசினானா அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணுங்க. இவள் நாள விட்டதுக்கு காரணம் என்ன? இவள் நாள் விட்டதுக்கு காரணம் என்ன? சமூக நீதினா எல்லாருக்கும் தான் சமூக நீதி. தேவரை பேசணும் இவ்வளவு நாள் விட்டு வைக்கலாமா? கைது பண்ணாம விட்டு வைக்கலாமா?
அப்படி நீங்க விட்டு வைக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? பேச சொன்னது அரசாங்கமே எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. தென் மாவட்டமே பதட்டப்படுது. கண்டிப்பான முறையில மாண்புமிகு முதல்வர் கவனத்துக்கு இதை கொண்டு போறேன். எங்க அமைச்சர்கள் 5 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு போறேன். மற்ற நடுநிலையா எல்லாரோட கவனத்துக்கு கொண்டு போறேன். எல்லா கட்சி தலைவர்கள் கவனத்துக்கு கொண்டு போறேன். பசுமன் முத்துராமலிங்க தேவரை பேசியவன் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அப்படி கைது செய்யப்பட்டால்தான் மிகப்பெரிய கலவரம் தவிர்க்கப்படும். இது எச்சரிக்கை பதிவு. கலவரம் தவிர்க்கப்படும் எச்சரிக்கை பதிவாகவே நான் சொல்றேன். கண்டிப்பான முறையில செந்தில் மலரை கைது பண்ணி இந்த பிரச்சனைக்கு அரசு முற்றுப்புள்ளி வைக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் இன்னைக்கு டிஜிபி வந்து கொடுத்துருக்கோம். இன்னைக்கு பத்திரிகை வாயிலா உங்களையும் சந்திக்கிறோம். கண்டிப்பா நீங்க சின்ன சின்ன செய்திகள், ஏதோ பீச்சில் ஒரு ஜோடிகள் செய்திகள்லாம் பெருசா போடுவீங்க. கண்டிப்பான முறையில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் இந்த விஷயத்தை பெருசாக்குங்க. உங்கள்கிட்ட வந்து ஏன்னா கைது செய்யறதுக்கு பத்திரிகை நண்பர்கள், பசுமன் முத்துராமலிங்க தேவர் மதிப்பவர்கள் எல்லாரும் இருப்பீங்க. இதை பெரிய செய்தியாக்கி கண்டிப்பா அவர் இமீடியட்டா கைது செய்யப்படணும். அதுக்கு நீங்க உறுதியா இருப்பீங்கன்னு நான் சொல்றேன், நம்புறேன். அண்ணன் வரலாற்று ஆய்வாளர் அவங்க இல்ல, அவங்க திருநெல்வேலிக்கு அந்த பெட்டிஷனை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கைது செய்யற வரைக்கும் அடுத்து பெரிய போராட்டங்கள் வெடிக்கும். யாரு? அதாவது தமிழ் தேசியம்ன்ற பேர்ல சீமான் கூட இருந்தவர். சீமான் அதாவது செந்தில் மலர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வளர்ச்சிக்கு முழுமையான காரணம் சீமான். கட்சியில பொறுப்பில் அது அவங்க தமிழ் தேசியம்ன்ற போர்வையில் இருக்காரு. அவர் நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் தேவேந்திரரும் ஒற்றுமையா இருக்காங்க, ஒருத்தர் தலைவர்கள் வந்து பாராட்டுகிறாங்கன்னு அவர் அறிக்கையில குறிப்பிட்டு. எங்க ஒற்றுமையா இருந்தா ஏன் இங்க வந்து நிக்கிறோம்? ஒற்றுமையா இருந்தா ஏன் அவர் தேவரை பத்தி பேசுறோம்? இல்ல, அவர் வந்ததுக்கு அப்புறமா இல்ல, ஒற்றுமையா இருக்கக்கூடிய சமுதாயம் தான் ஒற்றுமை. அதனுடைய தலைவர்களை வந்து இழிவுபடுத்தி பேசுறது எந்த விதத்துல நியாயம்? அதாவது நேதாஜியே இந்த நாட்டை விட்டு ஓடி போயிட்டாருன்னு பேசுறான். முத்துராமலிங்க தேவர ஒரு வட்டார தலைவர் அப்படின்னு சொல்லி பேசுறது. இந்த மாதிரி ஒரு வரலாற்று ஆசிரியர், வரலாற்று ஆய்வாளர்னு சொல்லிக்கிற நபர் ஏற்கனவே 2011 அவர் வந்து மீண்டலும் பாண்டியர் வரலாறுன்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதி அது தமிழ்நாடு அரசு வந்து தடை செஞ்சது அந்த புத்தகம். இப்படி அதுல வந்து எல்லா சமுதாயத்தையும் இழிவுபடுத்தினா, பறையர் மக்கள்ல இருந்து, நாடார்ல இருந்து, நாய்க்கமார்ல இருந்து எல்லா ஜாதியையும் இழிவுபடுத்தி எழுதப்பட்ட புத்தகம் அந்த புத்தகம். ஒரு அப்போ அதன் பேர்னால ஒரு நெகட்டிவ் விளம்பரம் வேணும் அப்படின்றது நிலையில இன்னைக்கு ஒரு பெரிய தலைவர்களை வந்து இழிவுபடுத்தி பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு விளம்பரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறார். இதை வந்து அரசாங்கம் வந்து இது வரைக்கும் அங்கே திருநெல்வேலி ஜங்ஷனில் நடக்குது, போலீஸ் அனுமதியோடு நடக்குது. அவர் தவறுதலாக பேசுகிறாங்கன்னா அப்போவே நிறுத்தி இருந்திருக்கலாம். அதை நிறுத்தாமல் விட்டுட்டு இப்போ வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு நியூசன்ஸ் கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதில் என்ன எஃப்ஐஆரில் போட்டிருக்கிறதுனா, நீ குண்டிகளை வாழ்த்த வேண்டாம் அப்படின்னு பேசினாரு அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அதை அங்கே இருக்கிற ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த நபரை காப்பாற்றணுன்ற நினைப்பில் ஒரு தவறான நடவடிக்கையில் இருக்கிறாங்க. இதை வந்து முறையான ஒரு நடவடிக்கைக்கு வரணும். எந்த ஒரு தலைவரையும் பொது வெளியில் இழிவுபடுத்தி பேசுறது, முதுகளத்தூர் கலவரத்தை மீண்டும் நடத்துவோம் அப்படின்னு பேசுறாரு, துணிவா பேசுறாரு. அப்படி அது எப்படி ஒரு தனிநபர் இப்படி ஒரு பொதுமக்கள் மத்தியில் ஒரு அமைதியில்லா சூழ்நிலையை உருவாக்கணும்ன்ற நினைப்பில் திட்டமிட்டு பேசும்போது அது ஜனங்கள் மேலே நம்பிக்கை உள்ள, அக்கறை உள்ள, எல்லா ஜாதிகளோடையும் இணக்கமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை வருது இல்லையா? அதுதான் கூடாது. அது அரசாங்கம் முறையாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி காவல்துறையை வந்து இன்னைக்கு சந்தித்து மனு கொடுத்துருக்குறோம். அது போக இந்த முதுகுளத்தூர் கலவரம். என் பேர் VS நவமணி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் முன்னாள் மாநில தலைவர்.